ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிங்கப்பூர் ரேகா. இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டர் கார்லிக் ப்ரான் அப்படின்னு ஒரு சிம்பிள் டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக தாங்க, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. இந்த ப்ரான் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா பெரிய ப்ரானாகவே இங்கே கிடைக்கும், அதனால் நான் பெரிய ப்ரானாக வாங்கி இந்த டிஷ்ஷுக்கு எப்படி ப்ரான் க்ளீன் பண்ணுறங்கிறத ரெடி பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சென்டராக கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். இங்கே ஸ்கின் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் அப்படி அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் எது கம்ஃபர்டபுளோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். க்ளீன் பண்ணி சென்டராக கட் பண்ணி இப்படி வச்சுருக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு 7 பொருள் தேவைங்க. பட்டர், கார்லிக், டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, பெப்பரு, ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா பெரிய ஆனியன் கியூட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். ப்ளஸ் ப்ரான். மொத்தமே 7 பொருள் தாங்க. இந்த 7 பொருள் இருந்தால் 15 மினிட்ஸில் இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாங்க. இது அஸ் யூஸ்வலாக இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அது என்னென்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு டொமேட்டோ சாஸு, கார்லிக்கு, ஆனியனு, சால்ட்டு, பெப்பரு, பட்டரை மெல்ட் பண்ணி இது கூட நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெல்ட் பண்ண முடியல அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஸ்டஃபிங் வைக்கும் போது அது கூட ஒரு பட்டரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை எத்தனை ப்ரான் ரெடி பண்ணுறீங்களோ அதில் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பரை வந்து தனியாக செப்பரேட்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டஃபிங்கோடு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டஃபிங்காகவே ஒட்டுக்காக வச்சிடலாம். ஸோ அதுவும் ஈஸியான ஸ்டெப்பு தான். ஸோ நம்ம விருப்பம் தான், எந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண முடியுமோ அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதை பண்ண வேண்டியதான். கடைசியாக நான் ஸ்டஃபிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஏர் ஃப்ரையர் வீட்டில் இருக்கிறனால நான் பெருசாக ஆயில் விரும்பாதனால நான் ஏர் ஃப்ரையரில் ஆயில் இல்லாமல் நான் குக் பண்ணுறேன். மொத்தமாக இதுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தாங்க எடுக்கும். இது நீங்கள் வந்து தோசைக்கல்லையோ இல்லை இட்லி சட்டிலேயோ இதே மாதிரி பட்டர் வச்சோ இல்லை கொஞ்சம் ஆயில் ஊற்றியோ தோசைக்கல்லில் ஒரு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரெடி ஆயிடும். இல்லை இட்லி சட்னினா அதே மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி இதாங்க என்னோடய டின்னர். அது கூடயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, எக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சு என்ன டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க.